நமக்கு இங்கிலீஷே தற்கொரி. அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நம்ம ஹிந்தியும் தெரியாது. எந்த ஸ்டேஷனில் என் பிள்ளைய வச்சுருக்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான் இந்த மாதிரி கேகே நகர் வச்சுருக்கேன்னா, கேகே நகரில் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள், டைரெக்டாக நான் வரேன் அப்படின்னு அவன்கிட்ட நான் சொல்கிறேன். பையன் அழுகுற சத்தம் இது நான் கேட்டவுடனே எனக்கு வந்து செம்ம படப்படன்னு ஆகிடுது. என்னடா பையன் அழுகுற சத்தம்னா கேட்குது, உண்மையாக இருக்குமோ? சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுறேன் சார், நான் வரேன் சார் அப்படிங்கிற. அவன் என்னை வந்து இது பண்ண மாட்டேங்கிறான். 2 minutes டைம் தரேன், நீ அதுக்குள்ளே என்ன பண்ணுற, எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு ஜிபே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவள் கொடுத்து முடித்த உடனே டப்புன்னு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு என் பையனுக்கு லைனில் போனேன். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் காலாக இருந்தால் நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கேருந்து நெட் வழியாக வருத கால். ஏன்னா நம்மளுடைய நம்பர் வந்து 10 டிஜிட்டல் தான், அது வந்து 12 டிஜிட்டல் இருக்குது. நான் கூட உங்களுக்கு காட்டுறேன். போலீஸ் ஃபோட்டோ போட்டு இப்படி வருது. என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது, இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வரும்போது நிதானமாக செயல்படணும். அதுக்கப்புறம் ஐயோ எல்லாம் போச்சு, என் பையன் இது ஆகிட்டான் அது ஆகிட்டான்னு சொன்னோன்னா அது வேஸ்ட்டாக போகும். நம்ம பல விஷயங்களை ஏமாந்துருவோம். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ருத்ரா. கடத்தல் மற்றும் பணம் மிரட்டல் சமீப காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதில் என்னென்னா, அதை தட்டி கேட்கறதுக்கோ தடுத்து நிறுத்துறதுக்கோ நம்ம நிறைய பேர்கிட்ட தைரியம் இல்லை. இருந்தாலும் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள நிறைய பேரை தடுத்து நிறுத்திடுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம நேயர்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவர் அண்ட் ப்ரொடியூசரான மிஸ்டர் மணிகண்டன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்ன சார் பிரச்சனை? ஒரு 2 நாளாக உங்கள் முகத்தில் ஒரு பரபரப்பு பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு? ஒன்றும் இல்லை. ஒரு 3 days பேக்கில் ஓகே, நான் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருது. ஓகே, உடனே ஃபோன் கால்ஸ் வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா போலீஸுடைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஓகே, சரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை அட்டன் பண்ணிட்டேன். அட்டன் பண்ணால் அங்கே வந்து என்கிட்ட வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஸோ இவர் நேம் மணிகண்டன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னுடைய சன் பேரை சொல்கிறாங்க. எஸ், என் சன் பேர் கரெக்ட் அப்படின்னு. அவன் அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறான், அந்த மாதிரி அவன் இந்த காலேஜில் படிக்கிறானா அப்படின்னு கேட்குறான். எஸ், அந்த காலேஜில் படிக்கிறாரு அப்படின்னா. நான் அவனை வந்து ட்ரக் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என் பையனை ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், உன் பையன் இன்னும் 2 பேர் சேர்த்து நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கணும்னு. நமக்கு இங்கிலீஷே தற்கொரி. அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நம்ம ஹிந்தியும் தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி பேசுகிறேன். அவன் சொல்கிறான், சரி நான் எந்த ஸ்டேஷனில் என் பிள்ளைய வச்சுருக்கேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி கேகே நகர் வச்சுருக்கேன்னா, கேகே நகரில் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள், டைரெக்டாக நான் வரேன் அப்படின்னு அவன்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் நான் அவன் பையன் மேலே எல்லாம் எஃப்ஐஆர் எல்லாமே போட்டேன். நான் இப்போ வந்து ஜெயிலில் இப்போ நான் இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் வந்து போலீஸ் சவுண்ட் இருக்குது. அந்த போலீஸுடைய இது வண்டியில் உள்ள இந்த சத்தம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா பையன் அழுகுற சத்தம் இது நான் கேட்டவுடனே எனக்கு வந்து செம்ம படப்படன்னு ஆகிடுது. என்னடா பையன் அழுகுற சத்தம்னா கேட்குது, உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கால் அப்படிங்கிறதுனால, அந்த போலீஸ் அந்த இதுனா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப படப்படப்பாகி, சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுறேன் சார், நான் வரேன் சார் அப்படிங்கிற. அவன் என்னை வந்து இது பண்ண மாட்டேங்கிறான். அவன் வந்து சொல்கிறான், சரி நான் உனக்கு ஒரு 2 minutes டைம் தரேன், நீ அதுக்குள்ளே என்ன பண்ணுற, எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு ஜிபே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி சார் ப்ளீஸ் ஜிபே நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். அவன் ஒரு ஜிபே நம்பரு எனக்கு கொடுக்குறான். அவன் கொடுத்து முடித்த உடனே டப்புன்னு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு என் பையனுக்கு லைனில் போனேன். ஸோ என் பையனுக்கு லைனில் போனோடனே என் பையன் ஃபோனை, அது நல்ல நேரம்னு நினைக்கிறேன், டக்குன்னு அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணால் எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி காலேஜில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு என் பையன் காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 50 கால் எனக்கு வரிசையாக வந்துடுது. அவன் அதுக்கப்புறம் சொல்கிறான், உனக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே நீ ஜிபே பண்ணனா ஸோ உன் பையனை நான் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாஷையில் கொஞ்சம் அவனை நான் கத்திட்டு நான் ஃபோனை வச்சுட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணேன்னா, கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைம்னு ஒன்று இருக்குது கேகே நகரில். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன்.
ஸோ போலீஸ்லேயும் சொன்னாங்க இந்த மாதிரி இதாங்க இப்போ என்ன கரண்ட்லி என்ன ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோ அதை எடுத்து தான் உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் காலாக இருந்தால் நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கேருந்து நெட் வழியாக வருத கால், ஏன்னா நம்மளுடைய நம்பர் வந்து 10 டிஜிட்டல் தான், அது வந்து 12 டிஜிட்டல் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து பத்திரமா பார்த்து தான் இது பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதோடைய இப்போ என்னுடைய பையனுக்கும் எனக்கும் என்னுடைய அட்ரஸும் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் காலேஜில் கொடுத்துருப்போம். ஸோ காலேஜில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இதுக்காக வேண்டி யாராவது வந்து டேட்டா பேஸ் கேட்கும்போது காலேஜிலேருந்து யாராவது அந்த டேட்டா பேஸை கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்டா பேஸ் வந்துன்னா இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டுங்க கையில் போயிடுது. ஆமாம், போகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனையாது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் இப்போ சென்னையிலே இருக்கிறேன், என் பிள்ளை பக்கத்துலேயே படிக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனைகளை வந்து நான் ஈஸியாக நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். இதே வந்து ஒரு திருநெல்வேலியில் வந்து ஒரு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கால் போச்சு அப்படின்னா, ஸோ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? ரெண்டாவது அவங்க வந்து ஜிபே கூட பண்ணிடுவாங்க. திடீர்னு அவங்க பையனுக்கு அவங்களே மைண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க அந்த பையன் ஃபோன் எடுக்கலன்னா கூட, ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா வரும். பட் எந்த காரணத்தை கொண்டோ நமக்கு வந்து போலீஸ் வந்து அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உடனே நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு போலீஸ் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம போலீஸை பொறுத்த அளவு நம்மளை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கா, நீங்கள் வந்து பையனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னா ஃபஸ்ட் டைம்னா நமக்கு வார்ன் பண்ணி தான் நம்மளை அனுப்புவாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் மைண்டில் இருந்ததுனால தான். பட் என் பையனுக்கு ஃபோன் அடிக்க தெரிஞ்சது. ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. ஆமாம், ரொம்ப பேர் இதில் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோன் போகுது, திடீர்னு உன் பிள்ளை இங்கே படிக்கிறான் அங்கே இப்போ நம்ம மெட்ராஸில் படிக்கிறனால ஓகே, இப்போ நம்ம பிள்ளை பெங்களூரில் படிக்கும். ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு கால்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெங்களூரில் பையனுக்கு ஃபோன் பண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா, ஸோ என் பையன் வந்து மாட்டிக்கிட்டான், ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் தரணும்னா அவன் கேட்குற பணத்தை நம்ம கொடுத்து தான் தரணும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்டா ஒரு கார்டியனா என்ன யோசிக்க தோணும், ஐயோ நம்ம பையனை யாரோ கடத்திட்டாங்க, அந்த மாதிரி தாட் தான் ஃபர்ஸ்ட் யாருக்கா இருந்தாலும் மைண்டில் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான். ஆனால் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்க முடியாது இல்லை, 100% இருக்காது. எங்கள் அம்மாவா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கால் அடிக்காம அது யார் எனக்கு கடத்தி வச்சிருக்காங்க அப்படிதான் யோசிக்க தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி அந்த விஷயத்தை வந்து எதிர் எப்படின்னா, இந்த கால்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க ஹிந்தியில் பேசினாங்க. ஓகே. ஸோ நம்ம போலீஸ்னால் வந்து ரொம்ப ஸ்டடியாக உள்ள போலீஸு, அழகாக தமிழில் பேசுவாங்க. இங்கிலீஷில் கூட நம்ம போலீஸுங்க பேச மாட்டாங்க. அழகாக தமிழில், சார் இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த காலேஜில் படிக்கிறாரு, இந்த மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வரீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ் கேட்பாங்க. ஸோ நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதை தான் உஷார் பண்ணேன். நம்ம போலீஸ்னால் இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது தூரம் நம்ம போலீஸ்னால் கத்த மாட்டாங்க. ஏன்னா குவைட்டாக பேசுவாங்க, சார் வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிச்சு. பட் இவன் வந்து கத்துறான், செம்மையாக கத்துறான். அதாவது இப்போவுமே எல்லாம் முடிஞ்சு போகிறது மாதிரி கத்துறோன்னே தான் நான் கொஞ்சம் உஷாரானேன். ஓகே, இதில் ஏதோ சம்திங் ராங் இருக்குது, ஸோ நம்ம பிள்ளைய முதல்ல செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் டக்குன்னு கட் பண்ணிட்டு பையன் லைனில் போனேன். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இடங்கள்ல இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு காலேஜில் கொண்டு விட்டுட்டோம், ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம், அவன் பாட்டில் பார்த்துக்கிடுவான் அப்படின்னா பேரண்ட்ஸும் இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து டெய்லி அவன் பிள்ளைங்கிட்ட வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா எங்கேயும் இருப்பாங்க பேரண்ட்ஸு. ஸோ நமக்கு 1008 வேலை இருக்கும். ஸோ நம்ம வேலை பார்க்குறதே நம்ம குழந்தைங்களுக்காக வேண்டியும் நம்ம குடும்பத்துக்காக வேண்டி தான் நம்ம வேலை பார்ப்போம். ஸோ நம்ம வேலை பார்த்து காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம குடும்பம் இல்லாமல் போனால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த பணம் சம்பாதிச்சு வேஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்பும்போதும் சரி, ஸ்கூலுக்கு அனுப்பும்போதும் சரி, ஒரு அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சரி, அம்மா எப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பாவாக இருக்கிறவங்க வந்து அவனை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆக்கணும். அவன்கிட்ட இருக்க பிரச்சனைகளை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுதான் பிரச்சனையே இல்லை, என் பிள்ளை வந்து காலேஜ் பேர் தான், நான் காசு கொடுத்துருந்தேன், அவனுக்கு கார் வாங்கி கொடுத்துட்டேன், இது கிடையாது லைஃபு. ஓகேங்களா, நம்ம பிள்ளைய வந்து கரெக்டாக காலேஜுக்கு அனுப்புகிறோமா, ஸோ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அனுப்பணும். ஸோ மற்றவங்கள வந்து நம்ம வந்து இப்போ காலேஜில் வந்து ஒரு 1000 பேர் படிக்கிறான்னா 1000 பேரும் நல்ல பசங்க இருக்க மாட்டாங்க, அதில் 1-2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க, அதில் கூட ஒருத்தன் போய் உட்காந்துருப்பான், சும்மா தான் உட்காந்துருப்பான். ஸோ அவனும் நாளைக்கு வந்து குற்றவாளியாக மாறிடுவான். ஸோ அவங்க அது போலீஸ் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீயும் அது உள்ளே உட்காந்துருக்க. பட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை மறைக்கவே கூடாது. அடுத்த நிமிஷம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும்.
ஸோ அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொல்லிடணும், இல்லை ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்லணும். நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் தம் அடிக்கிறான், நல்லா ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஸோ அவனை திருத்ததுக்கு அப்பவுமே நம்ம வழி பார்க்கணும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டோட இது, ஓகேவா? ஆனால் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டுறது, இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வரும்போது நிதானமாக செயல்படணும். என்ன ஏது சரி ஓகே கேட்டுக்கலாம், 2 minutes எனக்கு டைம் கொடுங்க. ஸோ சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து ஃபோனில் போயிட்டு பதறி அதுக்கப்புறம் ஃபோனை கீழே போட்டு அதுக்கப்புறம் ஐயோ எல்லாம் போச்சு என் பையன் இது ஆகிட்டான் அது ஆகிட்டான்னு சொன்னோன்னா அது வேஸ்ட்டாக போகும். நம்ம பல விஷயங்களை ஏமாந்துருவோம். பொறுமை தான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ அவசரம் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாளணும். நான் கூட உங்களுக்கு காட்டுறேன், அவங்க எது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு காட்டுறேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இப்படி போலீஸ் ஃபோட்டோ போட்டு இப்படி வருது. ஓகே ஓகே புரியுது. கேமராலையும் கொஞ்சம் பாருங்க இப்படி வரும். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கே இப்படி ஒரு பயம், இப்படி ஒரு இது வருது. கிராமத்தில் வாழ்கிறவங்க அவங்களோட பசங்களை வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் பண்ணால் லைன் கிடைக்காது. காலேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பையன் அதிசயமாக ஃபோன் எடுத்தாங்க, ஃபோன் எடுக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் உண்மை அப்படின்ற நம்பிட்டு நம்ம எல்லாமே தப்பா பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாவது உண்மை, அதாவது இப்போ என் பையனுக்கு வந்து அன்னைக்கு வந்து 3:30ங்கிறதுனால என் பையன் கால் எடுத்தான். அவன் காலேஜுக்குள்ள வந்து 3 o'clock இருந்தான்னா அவன் கால் எடுக்க மாட்டான், ஃபோன் எடுக்க மாட்டான். ஏன்னா இது நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம்னா இவன் லைன்ல தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணணும்னா அவன் பேமெண்ட் கேட்டா நம்ம கொடுத்தா தீரணும். ஆமா, உங்க பையனோட ஃபோன் கால் வந்து உங்களால ரீச் பண்ண முடிஞ்சது, அவர் எடுத்தாரு. அப்படி சப்போஸ் அவர் எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சார்? நான் என்ன பண்ணிருப்பேன்னா அடுத்த நிமிஷம் காலேஜ் பிரின்சிபல், அவங்க காலேஜுக்கு ஃபோன் போயிருக்கோம், அவங்க பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். அதனால் நம்ம வந்து முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா காலேஜுக்கு பிள்ளையை சேர்த்த உடனே வந்துட்டு பிள்ளைய காலேஜில் சேர்த்து விட்டுட்டோம் அப்படிங்க இதுலேயே உட்காந்துருந்தோம். அப்படி இருக்கக்கூடாது. அவங்க டீச்சர்ஸ் யாருன்னா இருக்காங்க, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் யாருன்னா இருக்காங்கன்னா என்னென்ன டைமிங்கில் என்னென்ன டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கணும். ஏன்னா எந்த ஒரு டீச்சர்ஸும் நான் அந்த ஃபோன் நம்பர்னா தரமாட்டேன்னா சொல்லவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து காலேஜில் நானும் என் ஒய்ஃபும் போய் கேட்டிருக்கோம். என் பையன் வந்து 100% அட்டெண்டன்ஸ் போடுற பையன். ஓகே, ஆமாம், அவன் லீவுங்கிறதே அவன் எடுக்கவே மாட்டான். என் பையன் காலேஜ்லேயும் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டீசெண்டாக இது பண்ணுறப்பேன். எனக்கு அவன் ட்ரக்ஸு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அதனால தான் கொஞ்சம் நான் வந்து உஷாரானேன். ஏன்னா என்னுடைய பையன் ஜிம்மு அது இதுன்னு போயிட்டு பாடியை இது பண்ணுறவன். ஸோ ட்ரக்ஸு அப்படிங்கும்போது நம்ம வந்து சரி பிள்ளைய வெளியே தானே அனுப்பியிருக்கோம், நம்ம ஸோ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது இல்லை, அதனால தான் அந்த பயம் எனக்கு வந்தது. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க, காலேஜ் விட்டு வந்தோடனே அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து பேசினா தான் அவனுக்குள்ள விஷயத்த வந்து வெளியே சொல்லுவான். இல்லாட்டா அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட மட்டுமே பரிமாறிடுவான். லாஸ்ட்டில் அப்பா பார்த்தா அவன் வந்து வில்ல மாதிரியே தெரியும் அப்பாவுக்கு. ஓகேங்களா? அதனால பிள்ளைங்களை எப்பவுமே ஃப்ரெண்டாக வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கால்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க அப்படின்னு இருக்கிறவங்க வந்து சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே வந்து ட்ரக் அப்யூஸ். இப்போ என்ன மெயினாக நடந்துக்கிட்டு இருக்கோ, இப்போ இந்த நாட்டில் என்னென்ன அதாவது பொதுவாக எது நடக்குதோ அதை மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், சூஸ் பண்ண. இதுக்கு முன்னால குழந்தைய கெடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரினா இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரக்ஸ் அப்படின்னா ட்ரக்ஸை அவங்க யூஸ் பண்ணி ஆமாம் நமக்கு எப்படி பயம் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்குறான் அவன். இவன்கிட்ட எதை சொன்னா பயப்படுவான் அப்படிங்கிறத பார்த்து தான் அவன் பேசுகிறான். ஓகேங்களா? நம்ம தான் உஷாராக இருக்கணும். ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே நம்ம இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ்க்குன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கண்டிப்பாக. ஆமாம், என் பிள்ளை என் ஃப்ரெண்டு என்கிட்ட எல்லாமே சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கிறத வந்து நம்ம வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைய வந்து காலேஜ் அனுப்பிட்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவனை பார்க்குறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாமல் தான் தெரியாது. ஆமாம், சூப்பர் சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம மக்களுக்கு. ஸோ அதை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு ஷோவில் இன்னொரு செலிப்ரிட்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ஸ்ரீருத்ரா.